ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 1.3ல 16த் கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம பேசிக்கா 14த் கொஸ்டின் பிளஸ் 15த் கொஸ்டின் சால்வ் பண்ணோம். ஸோ அதான் இங்க இருக்கு. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம 16த் கொஸ்டின் தான் டேக்கிள் பண்ண போறோம். அதான் இந்த கொஸ்டின் தான் டேக்கிள் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபைண்ட் வெதர் த நம்பர் 56,004 இல்ல 564872 இஸ் டிவிசிபிள் பை 88. ஓகே, அந்த நம்பர் நான் எழுதிடுறேன். 564872 564872 இது எவ்வளோ ஆக்சுவலா? ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் 10,000 லேக் 5,64,872. ஸோ இதான் பேசிக்கா. கம்மா வச்சா கரெக்டாக பேச முடியுது அதை பற்றி. ஸோ கம்மா இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ செக் வெதர் திஸ் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 88. 88 எப்படி எழுதலாம்? நீங்கள் 8 into 11 எழுதலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இப்போ இட் இஸ் டிவிசிபிள் பை 8 as well as 11 then it is actually divisible by 88. அதுக்காக தான் அவன் இந்த மாதிரி ரூலே கொடுத்துருக்கான். யூஸ் த டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 8 and 11. இட் வில் ஹெல்ப் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஏன்னா ஒன்ஸ் நீங்க இது ரெண்டும் கன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது 564,872 இஸ் டிவிசிபிள் பை 8ன்னு சொல்லிட்டு பிளஸ் 564,872 இஸ் டிவிசிபிள் பை 11னா தென் இட் இஸ் டிவிசிபிள் பை 88 நீங்க கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டுத்துலையுமே வந்து ரிமைண்டர் 0ன்னு சப்போஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. வந்துருச்சுன்னா நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். சப்போஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் நீங்க கன்க்ளூட் பண்ணிடலாம். நம்பர் 564872 is actually divisible by 88 when it is divisible by both 8 and 11. அதான் பேசிக் ஐடியா. சரி, நம்ம 8ஓட divisibility rules ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். 8ஓட divisibility rules செக் பண்றதுக்கு முன்னாடி நான் கிளியர் பண்ணிக்கிறேன். நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன். இன்ஃபேக்ட் அவ்வளோ 8ஓட divisibility rules என்ன சொல்லுதுன்னா, 8னா லாஸ்ட் 3 digits, அதாவது இந்த 3 டிஜிட்டும் இஃப் இட் இஸ் divisible by 8னா எந்த என்டையர் ஒரிஜினல் நம்பர் இஸ் ஆக்சுவலி divisible by 8ன்னு அதான் divisibility of 8ஓட ரூல் ஸ்டேட் பண்ணுது. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் அந்த ரூலை. ஸோ 872 divided by 8 என்ன வரும் உங்களுக்கு? இங்கே ஒரு 8 இங்கே ஒரு 1 போடுங்க. இங்கே 0 வரும். இந்த 7 கீழே இருக்குங்க, 10. இந்த 2யும் கீழே இருக்குங்க. இங்கே ஒரு 0 போடுங்க. இங்கே ஒரு 9 போடுங்க. அவ்வளோதான், 109 தான் வரும். ஸோ இங்கே 72 0 ரிமைண்டர் 0 quotient 109. So yes, it is actually the entire original number is actually divisible by 8 since the last 3 digits are divisible by 8. So 8 ஆல் divisible. ஏன்னா நம்ம divisibility rule யூஸ் பண்ணிட்டோம். ஸோ 8க்கு டிக் போட்டுருங்க. இப்போ 11க்கு மட்டும் நம்ம செக் பண்ணணும். இப்போ 11க்கு எப்படி செக் பண்ணலாம்? 11க்கு ஒரு ரூல் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ 11ஓட ரூல் என்ன சொல்லுதுன்னா, இப்போ வேற கலர்ல எழுதுறேன். 564872 ஆல்டர்னேட் டிஜிட்ஸ்லாம் எடுத்துட்டு நீங்க ஆட் பண்ணணும். ஸோ முதல்ல இது, அப்புறம் இது, அப்புறம் இது, இதெல்லாம் தான் ஆல்டர்னேட். ஸோ இது பிளஸ் இது பிளஸ் இது 5 + 4 + 7 இதை ஆட் பண்ணுங்க. அப்புறம் இது பிளஸ் இது பிளஸ் இது, இந்த எக்ஸ் மார்க்லாம் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி இந்த 5 + 4 + 7 -6 + 8 + 2 போட்டீங்கன்னா அந்த நம்பர் வந்து இஃப் இட் இஸ் divisible by 11னா தென் த என்டையர் ஒரிஜினல் நம்பர் இஸ் ஆக்சுவலி divisible by 11. அதான் ரூல் ஸ்டேட் பண்ணுது. divisibility of 11 ஒரு ரூல் அதான் ஸ்டேட் பண்ணுது. ஸோ நம்ம அது பண்ணிடலாம். ஸோ 5 + 4 + 7 என்ன வருதும்? 5 + 4 + 7 இதை அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் இந்த எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். 6 + 8 + 2 6 + 8 + 2. ஸோ 8 + 2 வந்து 10ன்னு வரும். ஸோ இது 16ன்னு வருது. 5 + 4 9 9 + 7 16 தான். ஸோ இதுவும் 16 இதுவும் 16 divided by 11 போட்டீங்கன்னா என்ன வருது? 0ன்னு வருது. ஸோ எஸ், திஸ் நம்பர் இஸ் ஆக்சுவலி 0 இஸ் divisible by 11 தான். ஸோ ஆக்சுவலி divisible என்ன ரூல் ஸ்டேட் பண்ணுதுன்னா, 0 ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 வந்ததுன்னா தென் த என்டையர் ஒரிஜினல் நம்பர் இஸ் ஆக்சுவலி divisible by 11. இந்த மாதிரி இந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு 0 ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 வந்துச்சுன்னா தென் த என்டையர் நம்பர் திஸ் நம்பர் இஸ் ஆக்சுவலி divisible by 11. அதான் அந்த ரூல் ஸ்டேட் பண்ணுது. ஸோ அந்த ரூல் படி 0 வந்துருச்சு. ஸோ நீங்க சொல்லிடலாம் திஸ் நம்பர் இஸ் ஆல்சோ divisible by 11ன்னு நீங்க கன்க்ளூட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ 564,872 is divisible by 8 as well as 11. So it is divisible by 88. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான். அவ்வளோதான். நம்ம divisibility of 8 ரூலை யூஸ் பண்ணியும் divisibility of 11ஓட ரூலை யூஸ் பண்ணியும் நம்ம இதை கன்க்ளூட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், ட்ரூன்னு கன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஃபைனல் கொஸ்டின் போயிடலாம். ஃபைனல் கொஸ்டின்ல 17 கொஸ்டின் போயிடலாம். வில்சன், மதன் அண்ட் குணா கேன் கம்ப்ளீட் 1 round of a circular track in 10, 15 and 20 minutes respectively. ஸோ வில்சன் வந்து 10 நிமிஷத்துல ஒரு ட்ராக் முடிச்சிருவாரு. மதன் வந்து 15 minutes எடுத்துப்பான். குணா வந்து 20 minutes எடுத்துப்பாரு. ஸோ they start together at 7 AM from the starting point. At what time will they meet together again at the starting point? ஓகே, அடுத்தது எப்போ 3 பேரும் சைமல்டேனியஸா முடிப்பாங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது 3தோட எல்சிஎம் கண்டுபிடிச்சா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ லோயஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 10, 15 and 20 கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்க 7 மணிக்கு ஆரம்பிக்கிறவங்க எப்போ அடுத்தது மீட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு பேசிக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க 7 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. 7 மணிக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் எத்தனை மணிக்கு அவங்க முடிக்கிறாங்க உங்களுக்கு தெரியும். எத்தனை மணிக்கு மறுபடியும் மீட் பண்றாங்கன்னு தெரிஞ்சிடும். அதுக்கு தான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்.
ஸோ நம்ம எல்சிஎம் இதை லிஸ்ட் போட்டு கண்டுபிடிக்கலாம், இல்லை டிவிஷன் மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் லிஸ்ட் போட்டு கண்டுபிடிச்சிடுறேன். ஸோ 10ஓட மல்டிபிள்ஸ் என்ன? 10, 20, 30, அப்புறம் என்ன வரும்? அப்புறம் 40 வரும்னு நினைக்கிறேன். 40, 50, 60 இப்படி போயினே இருக்கும். இது வந்து 10ஓட மல்டிபிள்ஸ். இப்போ 15ஓட மல்டிபிள்ஸ் எப்படி இருக்கும்? 15, 30, 45, 60 இப்படி போயினே இருக்கும். இப்போ 20ஓட மல்டிபிள்ஸ் எப்படி இருக்கும்? 20, 40, 60 இப்படி போயினே இருக்கும். ஸோ மூணுமே மீட் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா இங்கே தான். இந்த இடத்துல மீட் ஆகுது. ஸோ 60 மினிட்ஸில் மீட் ஆகும் மூணுமே. ஸோ எல்சிஎம் இஸ் ஆக்சுவலி 60 மினிட்ஸ்னு நான் சொல்லேன். ஏன்னா யூனிட் வந்து மினிட்ஸ்னு கொடுத்துருக்கறதுனால இங்கே யூனிட் இங்கே மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் மினிட்ஸ்னு எழுதலாம். நான் வேணால் கலர் இங்கே மாற்றிக்கிறேன். இங்கே கலரை மாற்றிடுறேன். மினிட்ஸ்ன்னு இருக்கு. ஓகே. ஸோ எல்சிஎம் இஸ் ஆக்சுவலி 60 மினிட்ஸ். நம்ம இப்போ இதை டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு 10, 15, 20 எழுதிக்கோங்க. இந்த மாதிரி எழுதின ஒன்று இப்போ 5ஆல் பெருக்குங்க ஃபஸ்ட்டு. ஸோ 2, 3, 4. இப்போ மறுபடியும் 2ஆல் பெருக்குங்க. இது மட்டும் தான் ஹெச்சிஎஃப் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இது 1, 3, 2ன்னு வரும். அவ்வளோதான், இதோட நிறுத்திக்கலாம். ஸோ இது ஹெச்சிஎஃப் ஆக்சுவலாக. ஸோ 5 × 2 × 3 × 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 5 × 2 × 3 × 2 போட்டிங்கன்னா அதான் எல்சிஎம். ஸோ எல்சிஎம் ஷுட் கண்டெயின் ஆல் த பிரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஆல் த நம்பர்ஸ். பேசிக் ஐடியா தான். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது கிடச்சிரும். 5 × 2 × 3 × 2. 5 × 2 × 3 × 2. 5 × 2 என்ன வரும்? இது என்ன வரும்? 10ன்னு வரும். 3 × 2 என்ன வரும்? 6ன்னு வரும். 10 × 6 என்ன வரும்? 16 வரும். அவ்வளோதான். ஸோ எல்சிஎம் இஸ் நத்திங் பட் 60. ஸோ இங்கேயும் நம்ம 16 கண்டுபிடிச்சிட்டோம், இங்கேயும் நம்ம 16 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 1 ஹவர் கழிச்சு, அதாவது 60 மினிட்ஸ் கழிச்சு 2 பேரும் மூணு பேரும் மீட் பண்ணுவாங்க. ஸோ 7 மணிக்கு அப்புறம் 1 ஹவர்னு எத்தனை மணி வரும்? 8 மணி வரும். ஸோ 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுறாங்க. ஸோ 7 AM தேர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டுகெதர். அப்புறம் 8 AM தே வில் மீட் அகெயின். இங்கே வந்து மீட் அகெயின். இங்கே வந்து தேர் ஸ்டார்டிங் டுகெதர். இனிஷியல் பாயிண்ட் என்னன்னா இனிஷியல் பாயிண்ட், அதான் ஸ்டார்டிங் டுகெதர்னா இனிஷியல் பாயிண்ட்னு அர்த்தம். அவ்வளோதான். இந்த இடத்துல தேர் ஸ்டார்டிங் டுகெதர், இந்த இடத்துல தேர் மீட்டிங் அகைன். அவ்வளோதான், 8 மணிக்கு. ஸோ 1 ஹவர் கழிச்சு தேர் மீட்டிங் அகைன். 60 மினிட்ஸ் கழிச்சு தேர் மீட்டிங் அகைன். ஸோ இதான் ஆன்சர். வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? சம்மரி இருக்கு. ஸோ சம்மரி என்ன கொடுத்துருக்கான்? சம்மரியில் என்ன கொடுத்துருக்கான்னா, நேச்சுரல் நம்பர் கிரேட்டர் than 1 having only 2 factors, namely 1 and the number itself is called a prime number. இது நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது பேசிக்காக நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் நேச்சுரல் நம்பர் ஹேவிங் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இஸ் கால்ட் காம்போசிட் நம்பர். இதுவும் பார்த்துட்டோம். பேர் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் ஹூஸ் டிஃபரன்ஸ் இஸ் 2 இஸ் கால்ட் அஸ் ட்வின் பிரைம்ஸ். ஓகே, நம்ம ஒழுங்காக பார்க்கல நினைக்கிறேன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பேர் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் ஹூஸ் டிஃபரன்ஸ் இஸ் 2 இஸ் கால்ட் அஸ் ட்வின் பிரைம்ஸ். ஸோ பேசிக்காக எப்படி இருக்குன்னா, அது ஏதாவது எக்ஸாம்பிள் தெரியுமா எனக்கு? யோசிச்சு பார்க்குறேனே. ஒன்று கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலாக 17,19 வரும். ஸோ 17 and 19. 17,19 இது ரெண்டுமே பிரைம் நம்பர் வித் டிஃபரன்ஸ் ஆஃப் 2. அவ்வளோதான். ஸோ இது வந்து ட்வின் பிரைம்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பேர் இருந்துச்சா. எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ் as a product of prime numbers in a unique way. அது நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன். இது பேர் தான். இது பேர் நத்திங் பட் பிரைம் ஃபேக்டரைசேஷன். இதுதான் பிரைம் ஃபேக்டரைசேஷன் தான் இப்படி சொல்றான். பிரைம் ஃபேக்டரைசேஷன். ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கான்? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் எனி 2 ஹோல் நம்பர்ஸ் த லார்ஜஸ்ட் காமன் ஃபேக்டர். அதுவும் தெரியும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னாலும் சொல்லலாம், இல்லை லார்ஜஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லலாம். அது ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் எனி 2 நான்-ஜீரோ ஹோல் நம்பர்ஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் போத் த நம்பர்ஸ். இது அந்த வேர்ட்லேயே இருக்கு. லீஸ்ட் காமன் மல்டிபிள்னா ஸ்மாலஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் போத் தி நம்பர்ஸ். ஸோ இந்த 2 நம்பர் கொடுத்தா போத் தி நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. சப்போஸ் கொஸ்டின்ல 3 நம்பர் கொடுத்தா ஆல் தி நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அது கான்டெக்ட்டை பொறுத்து தான் இந்த வேர்டிங்ஸ்லாம் மாறும். ஸோ அது பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்புறம் லாஸ்ட் பட் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 numbers having 1 as their only common factors are said to be co-primes or relatively prime. இதுவும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ co-primesனா என்ன நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. ஃபைனல் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ராடக்ட் ஆஃப் 2 given numbers is equal to the product of the HCF and LCM. இதுவும் நம்ம பார்த்துட்டோம். இந்த கான்செப்டும் நம்ம பார்த்துட்டோம். இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நம்பர்ஸ் அண்ட் their HCF and LCMனு பார்த்துட்டோம் நம்ம. ஸோ இந்த பாயிண்ட் ஓவர். ஸோ அவ்வளோதான், இதான் சம்மரி முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட இந்த சாப்டர் ஓவர். அடுத்த வீடியோவில் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதே டேர்ம் 2 சாப்டர் 2ன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் புது சாப்டரோட பார்க்கலாம். ஸோ பாய்.